அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். தொடர்ந்தும் நாங்கள் அடிக்கடி கூறியது போல் ஒவ்வொரு மணி நேரமும் அங்கே தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அந்த பகுதியில் இப்பொழுது எரிந்து பெரிய புகை மண்டலமாக இருப்பது போல் கூறுகிறார்கள். அந்த விடயங்களையும் என்ன நடக்கின்றதை கூறுங்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சவுத் கொரியாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி இங்கே ஈரானை தாக்குவதற்காக கொண்டு வருவது போல் செய்திகள் வருகின்றது. இந்த விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். தொடர்ச்சியாக இருதரப்பும் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் ஒரு 6 மணித்தியால இடைவெளி விட்டு இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக கூறுகிறார்கள். அதாவது அவ்வாறு 6 மணித்தியால இடைவெளி விட்டு தாக்குதலை நடத்துவது என்று சொன்னால் தொடர்ச்சியாக அவர்கள் பதுங்குகுழிகளிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையாகத்தான் இஸ்ரேலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பெருமளவான இழப்புகள் இதுவரையில் கிட்டத்தட்ட 2000 பேர் வைத்தியசாலைகளில் இஸ்ரேலிய தரப்பில் வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் வருகின்றன. அதே சமயம் இந்த பக்கத்து நாடுகளை இப்ப ஈரான் எல்லா நாடுகளையும் தாக்கியிருந்த நாங்கள் காலையில் பார்த்திருந்தோம். அதே போல இப்போது பக்கத்து நாடுகளை ஈரானுடனான ஒரு மோதலுக்கு தூண்டும் விதமாக ஜெருசலம் போஸ்ட் ஒன்றை ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அதாவது UAE F-16 ரக விமானங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது என்று. உடனடியாகவே UAE வெளிவார அமைச்சகம் பதில் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாங்கள் தாக்கவில்லை, அது பொய்யான செய்தி என்று சொல்லியும், நாங்கள் ஒருபோதும் இந்த போரில் ஈடுபடப் போவதில்லை என்று சொல்லியும், ஈரான் மக்களுக்கு அங்கு ஈரானில் அனுபவிக்கிற துன்பத்திற்கு அதிகமான துன்பத்தை தாங்கள் கொடுக்க விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஈரானும் அமெரிக்காவும் மிக கடுமையாக, உங்களுக்கு தெரியும், அப்போது காலையில் கிடைத்திருந்தோம், அந்த ஈரான் எண்ணெய் வயல்களை அடித்தது. அந்த இடம் முழுக்க இப்போது கரும்புகையாக சூரியன் மறைக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணெய் மழை பொழியலாம். அப்படி பொழிஞ்சால் தெஹ்ரான் யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் ஃபோர்ட் இசாடி அவர் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், என்வயர்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழலுக்கும் அந்த மக்களுக்கு, தாவரங்கள், விலங்குகளுக்கு மிகப்பெரிய ஒரு சேதமாக இருக்க போகிறது, என்வயர்மெண்டல் டிசாஸ்டரா என்பதான் கூறுகிறார்கள். அதே சமயம் தெஹ்ரான் யூனிவர்சிட்டியின் இன்னொரு பேராசிரியர் ஹசன் அஹ்மடியன் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்றால், இந்த போர் இப்போது புதிய திசையை நோக்கி போகிறது. 2 பக்கமும் மக்களின் வாழ்விடங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், தண்ணி பைப்புகள், ஒயில் நிலையங்கள், இப்படி இராணுவ இலக்குகளை கடந்து இது ஒரு கட்டுமீறி போய்கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். என்னென்று பார்த்தீங்கள் என்று சொன்னால், ஆனால் இன்னொரு தகவலையும் கூறுகிறார்கள். அதாவது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் தாக்குதல்கள் முன்னைய போல இல்லாது இப்போது மெல்ல மெல்ல குறைந்து வருவதாக. அதாவது 1வது நாளிலிருந்து 2வது நாள் வரையிலும் கிட்டத்தட்ட சராசரியாக 1250 இலக்குகளை தாக்கியிருந்தார். ஆனால் 3ஆம் நாளில் இருந்து இப்போது வரையிலும் சராசரியாக 300 தொடக்கம் 400 இலக்குகளை தான் தாக்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்காவின் தாக்குதல் 76% குறைந்திருக்கிறதாகவும், இஸ்ரேலின்றையும் அமெரிக்காவின்றையும் கம்பைன் பண்ணி பார்த்தால் கிட்டத்தட்ட 55 தொடக்கம் 65% தாக்குதல் குறைவடைந்து வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தென்கொரியாவிடம் இருந்து அவர்கள் இப்போது தென்கொரியாவிடம் சொல்கிறார்கள், அங்கிருந்து 1000 GPS கைடட், அது லேசர் அல்லது GPS ஆல கைடட் பாம்ஸ் என்று சொல்கிறது. அதனை அமெரிக்கா டிசம்பர் மாதமே அதை அங்கிருந்து எடுத்திருந்ததாக கூறப்படுகின்றது. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட $55,000 பெறுமதியானது. அது மட்டுமல்லாது MIM 104 என்ற பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ், அது நீண்ட தூர ஏர் டிஃபென்ஸ் ஏவுகணைகளையும் அங்கிருந்து அகற்றி இருக்கிறார்கள், மத்திய கிழக்குக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அப்பாச்சி ரக உலங்கு வானூர்திகளையும் AH-64 அதையும் இந்த ஜனவரி மாதம் அமெரிக்கா இங்க தென்கொரியாவிலிருந்து எடுத்திருக்கின்றது. அதாவது கூடுதலாக அவர்களுக்கு
ஆயுத பற்றாக்குறை கடுமையாக சூழ்ந்துள்ளது போல் தெரிகிறது. என்னென்னு சொன்னால் இப்ப தாட் பேட்டரிஸை பொறுத்தவரையில் 8 பேட்டரிஸ் தான் இந்த உலகம் முழுத்திலும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதான் அமெரிக்காவின் நவீனம். கிட்டத்தட்ட 150 இன்டர்செப்ட் மிசைல்ஸ்களை ஒரே தடவையில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது. அதுதான் ஈரான் அளித்திருந்தது. அதை இப்போது அதை ஈரான் அளித்திருந்தது. அப்ப அதே போல பேட்ரியாட் ஏவுகணையும் அளித்திருந்தது. இந்த 5 நாள் சண்டையில், முதல் 5 நாள் சண்டையில் அமெரிக்கா 800 பேட்ரியாட் தாட் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றது. 800 இது உக்ரைன்ல 3 வருஷம் பயன்படுத்தின ஏவுகணைகளை விட இது அதிகம் என்று சொல்கிறார்கள் இந்த ஏவுகணைகள். அதற்கான செலவு மட்டும் கிட்டத்தட்ட $3 பில்லியன் என்று கூறப்படுகிறது. முதல் 5 நாள் சண்டையின் கணக்கு இப்போது சொல்கிறார்கள் $6 பில்லியன் என்று. அதில் 4 பில்லியன் அவர்கள் ஆயுதத்துக்கு செலவழித்ததாக கூறுகிறார்கள். இதே நேரத்தில் காலை நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் எண்ணெய் சுத்திகரிக்கும் பகுதியை தாக்குதல் செய்தார்கள் அமெரிக்கா என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். இப்பொழுது தொடர்ச்சியாக அவர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், எண்ணெய் விநியோகம் செய்யும் அவர்களுடைய பகுதி, அதாவது குறிப்பாக ஈரானில் உள்ள ஹாக் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அதில் தான் 90% எண்ணெய் அங்கிருந்துதான் வெளியே செல்லுகின்றது. அதை குறிவைத்திருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். அதாவது ஹாக் தீவுகள் பகுதியில் இருக்கின்ற எண்ணெய் வளங்களை, அதுதான் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% அங்கிருந்துதான் போவது. அது ஒரு தீவு, பாரசியா வளைகுடாவில் இருக்கின்ற தீவு. அங்கு ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் அங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுவது. இப்போது அமெரிக்கா, இந்த ஆக்சியஸ் என்ற அமெரிக்கா ஊடகம் தெரிவித்திருக்கின்றது, அமெரிக்கா அதிகாரிகள் இப்போது அடிக்கடி அது தொடர்பாக பேசுகிறார். அதை கைப்பற்றி தன் வசப்படுத்துவது என்று அவர்கள் யோசித்திருப்பதாக அல்லது அதுக்கு முயற்சி செய்வதாக கூறியிருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதை கைப்பற்றி இவர்கள் வைத்திருக்கிற அளவுக்கு இப்ப ஈரான் ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தின் எல்லைக்குள் தான் அவர்கள் இருப்பார்கள். இப்ப சாஹிட் 136 கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஆள் இல்லாத தாக்குதல் விமானமாக இருக்கும். ஏற்கனவே எரிபொருள் விநியோகம் அங்கு அதாவது ஹோமுஸ் வளைகுடா ஜலசந்தியூடாக அது படுத்து விட்டது. இப்போ ஈராக் கூறுகிறது, தாங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $4.7 மில்லியன் 4.3 மில்லியன் பேரல்களை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்கிற இடத்தில் இப்போது அதனை 1.7 குறைச்சு விட்டோம். ஏனென்றால் டேங்கர்கள் ஏற்றாவிட்டால் அதை கொண்டு செல்ல முடியாது. அதே போல சவுதி அரேபியாவின்றையும் இப்போது டேங்கர்கள் இல்லை. அவைய கெப்பாசிட்டியை ஃபில் பண்ணிச்சுது என்று சொன்னால் அந்த அங்க சேமிப்பு களஞ்சியங்களின் மிகுதியை அவர்கள் உற்பத்தி செய்ய முடியாது, நிறுத்த வேண்டிய ஒரு நிலை. இனி டேங்கருக்குள் சேமித்து வைக்கிறதுக்கும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் வந்து அடிக்குமாக இருந்தால் அது டிசாஸ்டராக இருக்கு. என்றால் இவர்கள் ஏற்கனவே ஈரானுக்கு அடித்து விட்டார்கள். ஈரானு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக இருக்கின்றது. இப்ப ஈரான் இதுக்கு பதில் தாக்குதலை கட்டாயம் கொடுக்கும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்ப அது வந்து மிகப்பெரிய அனர்த்தமாக மாறப்போகிறது. இப்ப என்னென்று சொன்னால், ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை இவர்களிடம். இப்ப ஈரானிடம் ஏவுகணைகளை அளித்ததாக சொன்னார்கள். இன்று வரையிலும் 8வது நாளாக போர் தொடர்கிறது. இன்று வரையிலும் இவர்களால் அதை முற்றாக அளிக்க முடியவில்லை. இப்போதுதான் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட 900,000 டீகோய் மாடல் என்று சொல்றது. பிளாஸ்டிக் ஏஆர் அடிச்சு விட்டால், ஏர்பேட் மாதிரி ஏஆர் அடிச்சு விட்டால் அது வந்து டேங்கி மாதிரி இருக்கும், அது வந்து மிசைல்ஸ் கேரியர் மாதிரி இருக்கும், மிசைல்ஸாக இருக்கும், விமானங்களாக இருக்கும். அப்படி 900,000 ஈரான் வந்து சைனாவிடமும் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி இருப்பதாக கூறுகிறார்கள். அதுதான் பெருமளவில் அவர்கள் இந்த அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் வான் தாக்குதலை அதாவது விஜயப்படுத்துவதற்காக அவற்றை பெருமளவில் அவர்கள் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இப்ப அதை இவர்களின் இலக்குகளை மாற்றிக்கொண்டு தங்கள் ஆயுதங்களை அவர்கள் சேமித்து வைத்திருப்பதாகத்தான் கூறுகின்றது. கிட்டத்தட்ட அண்டர்வாட்டர் ட்ரோன் வந்து
கிட்டத்தட்ட இன்னும் 4000 ட்ரோன் அவர்களிடம் இருக்கும். அதை இன்னும் அவர்கள் பாவிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இப்ப பேராசிரியர் மராண்டி இந்த கருத்தின்படி, அவர் அங்க தெஹ்ரான் பல்கலைக்கழகத்துல பணியாற்றுகிறார். அப்ப அவரின் கருத்தின்படி பல தளங்கள் இன்னும் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை, அப்படியே இருக்கிறது, இன்னும் ஒன்றிலும் கை வைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். என்றால் ஒரு பெரிய ஒரு சமருக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி வருவது போலதான் தெரிகின்றது. அப்படின்னா இந்த சீற்றத்தை ஏற்படுத்தியதனால்தான் இந்த பாரிய தாக்குதலை நடத்துகிறார்கள் போல் தெரிகின்றது. நீங்கள் கூறினீர்கள், நாங்கள் காலை பேசும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கியர் ஸ்டார்மர் மீது அதிருப்தியில் இருந்தார் என்று கூறினோம். நாங்கள் வெற்றி பெற்ற பின்புதான் நீங்கள் வந்து இடையிறீர்கள் என்று கூறினார். அப்பொழுது நாங்கள் பேசும்பொழுது கூறியிருந்தோம், பிரித்தானியாவுடைய கப்பல், பிரித்தானியாவுடைய விமானம் தாங்கி கப்பல் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அதை அனுப்ப போகிறார்கள் என்று கூறும் பொழுது அவர் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்ற விதத்தில் கூறுகின்றார். ஆனால் இப்பொழுது வருகின்றது. அப்படியானால் பார்த்தால் உண்மையாக டொனால்ட் ட்ரம்ப் கோபம் அடைந்திருக்கின்றார் என்றால் அதை நிறுத்திவிட்டு ஜார்ஜ் டபிள்யூ புஷ்னுடைய 3வது விமானம் தாங்கி கப்பலை அனுப்புகிறார் என்று சொல்லி செய்திகள் வந்திருக்கின்றது. என்ன நடக்கின்றது? உண்மைதான். இப்போது டோனி பிளேயரும் ஸ்டாமரை கடுமையாக சாடி இருக்கிறார். ஸ்டாமர் வந்து தவறிழைத்து விட்டார். ஆரம்பத்தில் இருந்தே ட்ரம்புக்கு ஆதரவாக நின்றிருக்க வேண்டும். இவர் ஸ்டாமர் வந்து அதை கொடுக்காதது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு என்ற மாதிரி டோனி பிளேயர் கூறியிருக்கிறார். அவர் முந்தி ஈராக் சண்டையில் புஷ்ஷோட தோளோடு தோளாக நின்றவர் தான் டோனி பிளேயர். இப்போது அந்த அமெரிக்காவிடம் இருக்கின்ற 2 நவீன தோளோடு தோல் நின்றவர் மட்டுமில்ல, உலகத்துக்கே முழு பூசணிக்காய சோத்துக்குள் புதைத்தவர் டோனி பிளேயர். அவருக்கு இது கதைப்பதற்கு அருகதை இல்லை. கூறுங்கள், மன்னித்து கொள்ளுங்கள். உண்மைதான். அப்ப இப்ப வந்து அமெரிக்காவிடம் இருக்கின்ற 2 நவீன கப்பல்கள் புதுசாக அப்கிரேட் பண்ணப்பட்டது வந்து USS ஜார்ஜ் டபிள்யூ புஷ், மற்றது ஜெரால்ட் ஃபோர்ட். ஜெரால்ட் ஃபோர்ட் ஆல்ரெடி அங்க ஏற்கனவே அங்க நிற்கின்றது. 2 ஆப்ரஹாம் லிங்கனும் ஜெரால்ட் ஃபோர்டும் அங்க நிற்கின்றது. இப்போதும் 3வது விமானம் தாங்கி கப்பலான புஷ்ஷை அங்கே அனுப்புகிறார்கள். அது வந்து கிட்டத்தட்ட அதனுடன் அது ஒரு கரிய குரூப் என்று சொன்னால் 4 டிஸ்ட்ராயர், ஒரு சப்ளை கப்பல், ஒரு நியூக்ளியர் சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல், ஒரு க்ரூசர். இந்த இவ்வளவும் சேர்ந்ததுதான் ஒரு ஸ்ட்ரைக் குரூப்பாக இருக்கும். அந்த கப்பலும் அங்கு போகின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த கப்பல்களால் எவ்வளவு தூரத்துக்கு அந்த நிலைமையை தாக்கு பிடிக்க முடியும் என்பது மிகவும் ஒரு கடினமாகத்தான் இருக்க போகுது. இப்ப ஜோர்டான்ல இருக்கிற இப்ப தாட் ஏவுகணைகளை பொறுத்தவரையில் தாட் ஏவுகணைகளை பெருமளவில் தாக்கி அழித்து விட்டார்கள். அதற்கு இப்போது கூறுகிறார்கள் என்றால், சீனாவின் மைசோ வேர்ஷன் என்ற ஒரு சேட்டலைட் கம்பெனி இருக்கின்றது. அந்த கம்பெனி தான் இந்த தாட் ஏவுகணைகளை இவர்கள் கொண்டு இந்த சண்டை தொடங்க முதல் பிப்ரவரியில் வைத்த போது அதை எல்லாவற்றையும் ஒளிப்படங்களாக எடுத்து பப்ளிஷ் பண்ணி கொண்டிருந்தது இந்த கம்பெனி. இப்போது சீனாவின் 300க்கும் மேற்பட்ட ஜிலின் 1 என்ற சேட்டலைட்டுகள், 300 சேட்டலைட்டுகளை ஒருங்கிணைத்து துல்லியமாக தகவல்களை திரட்டுகிறார்கள். அதாவது ஒரு விமானம் பறந்து தாக்க எவ்வளவு நேரம் எடுக்கிறது, அதற்கு எப்ப ரீஃபியூல் செய்யணும், அந்த விமான எதிர்ப்பு நடவடிக்கை, ஒரு ஏவுகணை ஏவிய பிறகு இவர்கள விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் எப்போது ஏவப்படுகிறது, அதுக்கும் இடையில நேரம் எவ்வளவு எடுக்கிறது, எல்லாத்தையும் சீனாண்ட டேட்டா சென்டருக்கு அனுப்பி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப இதை அவங்க ஒரு ஸ்டடியா செய்து கொண்டும் இருக்கிறாங்க. அதே நேரம் அந்த தகவல்களை ஈரானுக்கு வழங்கி இவற்றை அழிப்பதற்கும் உதவி செய்து கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இப்ப சைப்ரஸ்ல விழுந்த ஏவுகணையை கூட அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதுக்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோ சிப்ஸ் வந்து ரஷ்யாவின் பார்ட் என்று சொல்லுகிறார்கள். இப்ப ரஷ்யாவின் அனுசரணையோடு தான் இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் எல்லாவற்றுக்குமான ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது என்றதைத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ரஷ்யாவின் புலனாய்வு தகவல் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். இப்ப ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அங்கு போனாலும் இப்போ ஏற்கனவே இருக்கிற அப்ரஹாம் லிங்கனா கூட எதுவும் ஒன்றும் செய்ய முடியாத, இந்த ஹோமோஸ் ஜலசந்தியை திறக்கவே முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. என்றால் போர் முறைகள் மாறிவிட்டது. இந்த கப்பல்கள் முன்னைய போர்களுக்கு, இப்போது 20 வருஷத்துக்கு முதலில் நடக்கிற போர்களுக்காக தயாரிக்கப்பட்டவை. ஆனால் புதிய போர் முறைக்கு இவர்கள் இந்த கப்பல்கள் உகந்தவையாக இருக்க போவதில்லை. இதே நேரத்தில் நாங்கள் காலை பேசும் பொழுது
அமெரிக்கா இந்த போரில் ஏனைய நாடுகளோடு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்ற விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கும் பொழுது பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் அவர்கள் சைப்ரஸுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். என்ன காரணத்துக்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்? உண்மையில் என்னென்று சொன்னால் பல நாடுகள் இப்போது இவர்களை ஒரு வேண்டாத விருந்தாளிகளாக பார்க்க வழிகிட்டு விட்டது. சைப்ரஸ் மீதான 2 தாக்குதல்கள், அது U2 ரெகக்னிஷன் ஸ்பை பிளேன் என்று சொல்றது, அந்த விமானங்கள் நின்ற ஹேங்கர் மீது தான் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. விமானத்துக்கான சேதங்கள் அது தொடர்பாக இவர்கள் எதுவும் சொல்லவில்லை. அப்ப அதற்கு பிறகு சைப்ரஸ் சொல்லி இருக்கிறது, இப்போ பிரித்தானியாவை நீங்கள் தளங்களை பாவிப்பது என்று சொன்னால் ஹியூமானிட்டேரியன் மனிதாபிமான நடவடிக்கைக்கு பாவிங்கள், தாக்குதலுக்கு தாங்கள் தரப்போவதில்லை என்று. அது இப்படி எல்லா நாடுகளும் சைப்ரஸ் ஒரு முன்னுதாரணமாக இருந்து விட்டால் எல்லா நாடுகளும் அப்படி சொன்னால் இவர்களால் இனிமேல் இந்த தளங்களை கொண்டு போய் வைக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்றெல்லாம் பூச்சாண்டி காட்ட முடியாத ஒரு நிலை. அதற்கு பிறகு பிரித்தானியா அங்கு இன்னொரு கப்பலை அனுப்பியிருந்தது, விமானங்களை அனுப்பியிருந்தது. பிறகு மெடிட்டேரியன் கடற்பகுதிக்கு பிரான்ஸ் என்ற கப்பலை அனுப்பியிருந்தது. இப்போது மக்ரோன் அங்கு செல்கிறார் சைப்ரஸ் அரசை ஏதோ ஒரு வகையில் சமாதானப்படுத்துவதற்காக. அதே நேரம் அதாவது சைப்ரஸில் விழுந்த ஏவுகணை அந்த விமானம் லெபனானில் இருந்து ஏவப்பட்டதாக இப்போது அவர்கள் கூறுகிறார்கள். லெபனான். ஆனால் இந்த போருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் இதுக்கு எதிராகவே நிற்கின்றது. இப்போது சுவிட்சர்லாந்தும் அதற்கு எதிராக அதனுடன் இணைந்து விட்டது. சுவிஸ் கூறியிருக்கின்றது, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் அனைத்துலக விதிகளுக்கு முரணானது, சட்டவிரோதமான போர் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இந்த பொருளாதார ரீதியாக கடுமையான சேதத்தை மத்திய கிழக்கு சந்தித்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் முதலீடு செய்த செல்வந்தர்கள் எல்லோரும் இப்போது அந்த நாடுகளை விட்டு தப்பி ஓடுகிறார்கள். அவர்களுக்கு ஓடுவதற்கு கூட வழி இல்லை என்று சொல்கிறார்கள். விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. இப்ப குவைத் விமான நிலையத்தின் எரிபொருள் களஞ்சியம் அடிக்கப்பட்ட பிறகு அந்த விமான நிலையம் அது முழுக்க கரும் புகை மூட்டமாகத்தான் இருக்கின்றது. CIA மிகப்பெரிய ஒரு தொடர்மாறி கட்டிடம் தாக்கப்பட்டிருக்கின்றது. பக்தாட்டில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் இப்போது மூடப்பட்டு எல்லோரையும் வெளியே வர சொல்லி இருக்கிறார்கள். அங்கு அதாவது ஈராக்கையும் இழக்க வேண்டிய ஒரு நிலை. இப்ப சிரியாவில கேர்டிஸ் படையினரை இவர்கள் பயன்படுத்த போகிறார்கள் என்ற நிலையில் சிரியாவில அமெரிக்கா பிடித்து கேர்டிஸ் படையினர் இருக்கின்ற இடம்தான் எண்ணெய் வயல் உள்ள இடம். அதை சிரியா இழந்ததுதான் சிரியாவால் பொருளாதாரத்தை தக்க வைக்க முடியாமல் போனது. இப்போது அந்த வயல்கள் ஈரான் ஏவுகணை ரேஞ்சுக்குள் இருக்கின்றது. அதை கொளுத்தி விட்டால் கேர்டிஸ் படையினரும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த நிலைமை இப்போ எல்லோருக்கும் ஓரளவு எல்லா நாடுகளுக்கும் விளங்குகிறது. இப்ப தென்னாப்பிரிக்காவும் ஜப்பானும் முற்று முழுதாக இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி ஊடாக போகிற எண்ணெயில் தான் 90% தங்கி இருக்கிறார்கள். அப்ப இது இன்னும் மூலமாக இருந்தால் இவை 2 பேரும் இந்த அமெரிக்காவில நட்பு நாடுகள். அப்ப நட்பு நாடுகளை தண்டிப்பதாகத்தான் முடியும். இது இன்டிரெக்டா ஈரான் இந்த நடவடிக்கை இவர்கள் தங்கள் நட்பு நாடுகளின் வளங்கள்களையோ எரிபொருள் விநியோகத்தை கூட காப்பாற்ற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போது சொல்கிறார், ரஷ்யாவுக்கான பாதையை தான் திறந்து விட்டிருக்கிறேன், நீங்கள் அங்கு ஓடி போய் வாங்குங்கள் என்று சொல்லி. அப்ப இதொரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் அந்த நாடுகள் பார்க்கின்றன. அப்ப எல்லா நாடுகளும் இப்போ கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் உணர்கின்றன. அதைத்தான் இப்ப சைப்ரஸ் நடவடிக்கை, சுவிஸ் நடவடிக்கை, இப்ப மக்ரோன் சைப்ரஸுக்கு போறதும் அதுதான். என்னென்றால் தொடர்ச்சியாக தங்களை விட்டு இழந்து கொண்டு போகிற நட்பு நாடுகளை ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சி. மிகவும் சுருக்கமாக கூறுங்கள், நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்க்கலாம். இப்ப இந்த நாடுகள் தங்களை இந்த போரில் இருந்து கொஞ்சம் விரிவாக தங்களை அந்த போரில் நெருக்கமாக ஈடுபடாமல் தூரே வைத்திருப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அணுகுமுறை, இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த வரி கொண்டு வந்து எல்லா நாடுகளிலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தினார். அந்த நம்பிக்கையின்மைதான் இந்த நாடுகளை தூரத்தில் வைத்திருக்கின்றது நீங்கள் நம்புகிறீர்கள். நாங்கள் விரிவாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். சுருக்கமாக கூறுங்கள். உண்மைதான். ஏனென்றால் ஏற்கனவே இந்த நாடுகளுக்கு போதுமான வலியை அவர் கொடுத்து விட்டார். வரிகள் அதுகள் என்று சொல்லி வியாபாரங்கள் எல்லாம் தடம் புரண்டு விட்டன, குழம்பி விட்டன. முதலீட்டாளர்கள் எல்லாம் அச்சமடைந்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் பணங்களை முதலீடு செய்வதற்கே பயப்படுகிறார்கள். அதே போல அதே நேரம் போர்,
வெனிசுலாவை கைப்பற்றாலும் அவரால் ஆட்சி மாற்றத்தை செய்ய முடியும். அதே கட்சி தான் ஆட்சியில் இருக்கின்றது. அவர்கள் ட்ரம்புடன் ஒத்துழைக்கிறார்களே தவிர அதே கட்சி தான். அடுத்ததாக உக்ரைனில் நடந்த போர், அதை தொடர்ந்து ஏற்பட்ட மாற்றங்கள், ஸ்வெப் என்ற வங்கியிலிருந்து அந்த பணப்பரிமாற்றல் முறையிலிருந்து ரஷ்யாவை வெளியேற்றியது, ரஷ்யாவின் கையிருப்பை கையகப்படுத்தியது என்று முன்னே அரசு செய்தாலும் ட்ரம்ப் வந்த பிற்பாடும் தடைகள், பொருளாதார தடைகள் என்று அந்த உலக ஒழுங்கை குழப்பிவிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையை மதிக்காதது, உயர் நீதிமன்றத்தை மதிக்காதது, அதாவது இந்த உலகத்தின் ஒழுங்கு குழம்பியது அவர் அந்த அமெரிக்கா மீதான நம்பிக்கையை எல்லா நாடுகளிலும் சிதைத்து விட்டது. நன்றி அரசுகளே. நிகழ்ச்சியில் இணைந்து தற்பொழுதுள்ள இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான போர் நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.